अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सद्री वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடியுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய பல ரகசியங்களை தெரிஞ்சு வரோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் காணக்கூடிய உயிரினமானது நாய். இந்த நாயை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சூரா கஹஃப் என்ற 18வது அத்தியாயத்தின் 9வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்கும் குகைவாசியினுடைய சம்பவத்தை எடுத்து சொல்கிறான். குகையில் ஒதுங்கிய சில இளைஞர்களை பற்றின செய்தி அது. உங்களில் செயல்களில் அழகானவர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை சோதிக்கிறதுக்காக அந்த குகையில் தங்க வச்சோம். அந்த குகையில் குறிப்பிட்ட சில தோழர்கள் ஒன்று கூடி இறைவனை நினைவு கூர்ந்தோம், அவனுக்கு எதை ஒன்றையும் இணையாக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் உறுதிப்பாடோடு இருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் தூங்கி விழிச்சாங்க. ஆனால் அவங்க தூங்குறதா நீங்கள் நினைப்பீங்க, உண்மையில் அவங்க மரணிச்சு பல வருடங்கள் 300 அல்லது 309 வருடங்கள் அவங்க தூங்கினாங்க அப்படிங்கிற செய்தியையும், அவங்களில் எத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளோ காலம் தூங்குனாங்க, தூங்கி முழிச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒட்டுமொத்த சம்பவத்தையும் இந்த விஷயத்தில் நம்ம வசனத்தில் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக அல்லாஹ் அவங்களோடு இருந்த ஒரு நாயை பற்றி சொல்லி காட்டுறான். குறிப்பாக இது குறித்து 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அவங்களில் 3 பேர் 4வதா நாய் அப்படின்னும், 4 பேர் 5வதா நாயினும், 5 பேர் 6வதா நாயினும், இல்லை 6 பேர் 7வதா நாயினும், 7 பேர் தான் மொத்தம், அதில் 8வதா அவங்களுடைய நாயின்னு சொல்லி பலவிதமான கருத்துகளில் மக்கள் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வசனத்தில் சொல்கிறான். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கங்கிற அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. இதில் நீங்கள் தர்க்கம் செஞ்சுக்காதீங்க. அதில் எத்தனை பேராக இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையற்றது. அவங்களுடைய அந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையில் தான் நீங்கள் விஷயமே இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். இதில் மிக முக்கியமாக அல்லாஹ் இவ்வளோ டீட்டெயிலாக எத்தனாவதாக அந்த நாய் இருந்துச்சு, அந்த நாய் தன்னுடைய கால்களை பரப்பி அந்த முன்வாசலில் உட்கார்ந்துருந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸை நமக்கு சொல்கிறான். பொதுவாக இந்த நாய் அப்படிங்கும்போது யாரையாவது திட்டுறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ அல்லது தாழ்ந்த ஒரு உதாரணத்துக்கோ இந்த நாயை நம்ம பயன்படுத்துவோம். அதிலும் அது நன்றியுள்ள ஜீவனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் இந்த நாயை பற்றி சொல்லும்போது 7வது அத்தியாயத்தின் 176வது வசனத்தில், எந்த ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதை நோக்கிய பயணத்திலே இருக்கானோ அவனுடைய உதாரணம் நாயை போன்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட குறிப்பிட்ட ஒரு மனிதரை பற்றி நான் ஒரு உவமை சொல்கிறேன், அவருக்கு நான் வேதத்தை வழங்கினேன், ஆனால் அந்த சமூகமோ அதனை நழுவ செஞ்சுட்டு அந்த வேதத்தை புறக்கணிச்சிட்டு ஷைத்தானை பின்பற்றி போணுச்சு. அந்த மக்களை மீண்டும் நேர்வழிக்கு நான் கொண்டு வந்திருக்கலாம், ஆனாலும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்க, நாங்கள் தான் இங்கே எல்லாரையும் விடவும் மேலானவர்கள்னு சொல்லி தங்கள் செயல்களை இறைவனுக்கு மாற்றமான வழியில் இந்த உலக காரியத்தில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அமைச்சுக்கிட்டதுனால அவங்களுடைய உதாரணம் நாயை போன்றது. அந்த நாய் தாகமாக இருந்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு அலையும், தாகமே இல்லாமல் தாகம் தீர்ந்தாலும் அது நாக்க தொங்க போட்டுட்டு தான் இருக்கும். இதுதான் அவங்களுடைய உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பண்பு யாருக்குரியதாக இருந்துச்சு? இவ்வளோ கேவலமான உதாரணத்துக்கு உரியவர்கள் யாருன்னு பார்த்தா யூதர்கள் தான். யூதர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், ஆனால் அவங்களோ ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி அந்த வேத வசனங்களை புறக்கணிச்சாங்க. இன்னும் இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம், இதனை ஆள தகுதியான மக்கள் நாங்கள் மட்டும்தான், மித்த பிற மனிதர்கள்லாம் கால்நடையை போடவங்க அப்படின்னு சொல்லி ஜெனசைடு அப்படிங்கிற பேரில் மனித உயிர்களை கொத்து கொத்தாக குவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறத இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். இவங்களை குறித்து தான் அல்லாஹ் நாயினுடைய ஒரு உதாரணத்தை சொல்லி அவங்களுடைய செயல் எவ்வளோ கீழ்த்தரமானதுங்கிறத விளங்க வைக்கிறான். இது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாயை பற்றின விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாய் மற்றும் எந்த வீட்டில் உருவச்சிலைகள் உருவப்படங்கள் ஃபோட்டோஸ் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளே அருள்வானவர்கள் வரவே மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியை புகாரியில் 3225வது செய்தியாக சொல்லி காட்டுறாங்க. அப்போது யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ அந்த வீட்லேயும் யாரோட வீட்டில் சிலைகள் மற்றும் ஃபோட்டோ ஃப்ரேம்கள் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளே அருள்வானவர்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த காரணத்தை கொண்டும் நாம் வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது, ஆனால் காவலுக்காகவோ பண்ணை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ வீட்டின் பின்புறமோ சைட்லேயோ கட்டி வச்சா காவலுக்காக வளர்த்தா பரவாயில்லை, ஆனால் அதனை ஒரு பெட் அனிமலாக நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வளர்க்குறது கூடாதுங்கிற தடையையும் செஞ்சுருக்காங்க.
இது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட சம்பாத்தியம் அப்படின்னு சிலவற்றை சொல்லி நீங்கள் சம்பாதிக்கும் போது இன்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இந்த காசெல்லாம் நமக்கு ஹராம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாங்க. இதை பற்றி புகாரியில் 2086வது ஹதீஸில் நாய் வித்த காசு, ரத்தம் குத்தி வித்த காசு, பச்சை குத்தி விட்ட காசு, அதாவது டேட்டு போடுறது மாதிரி, வட்டியிலுடைய வகையிலிருந்து வரக்கூடிய காசு, உருவப்படங்கள் வரைந்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசு, இவை அனைத்தும் ஹராம். இதன் மூலம் நீங்கள் வருமானம் ஈட்டுனீங்கன்னா அதில் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்காதுங்கிற விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதில் நாய் விற்ற காசும் ஒன்று. அடுத்தபடியாக நபி அவங்க நாய்களை கொல்லும்படி கட்டளையிடுறாங்க. அப்போது இஸ்லாம் நாயவே வெறுக்குதா அப்படின்னு யோசிச்சா அப்படியாக இல்லை. நாய்களை நம்ம வீட்டில் செல்லப்பிராணியாக தான் வளர்க்கக்கூடாதே தவிர்த்து நாய்கள் மேலே இரக்கம் காட்டணும் அப்படிங்கிறதுனாலையும், தாகத்தில் இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால ஒரு மனிதர், ஒரு விபச்சார பெண்மணி சொர்க்கத்துக்கு போகிறாங்கங்கிற செய்தியையும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நாய்கள் அப்படிங்கும்போது அதனை நம்ம கொன்றாகணுங்கிற கட்டாயம் இல்லை, மாறாக குறிப்பிட்ட சில வகை நாய்களை கொல்லும்படி நமக்கு கட்டளையிடுறாங்க. அதை பற்றி முஸ்லீமில் 3199வது ஹதீஸில் கண்களுக்கு மேலே 2 வெள்ளை புள்ளிகளுடைய கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய நாயை மட்டும் ரசூலா கொல்ல சொல்லியிருக்காங்க. கருப்பு நாய் எப்போவுமே ஷைத்தானாகவே கருதப்படும். அதனால தான் நபி அவங்க இந்த கருப்பு நாய்களை மட்டும் கொல்லப்படி கட்டளையிட்டிருக்காங்க. இன்னும் இந்த நாய்களை நாம் ஏன் செல்லப்பிராணியாக வச்சுக்கிறதோ, அதை தூக்கி கொஞ்சுறதோ, அதனுடைய எச்சி நம்ம மேலே படுறதோன்னு சொல்லி எதையும் செய்யக்கூடாது. பொதுவாகவே ரேபிஸ் அப்படிங்கிற நோய் இந்த நாய்கள் மூலம் பரவக்கூடியது. அது எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாய் கடிச்சிச்சுன்னா அதுக்காக எத்தனை ஊசிகளை போட்டு எவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். அந்த காரணங்களால தான் இஸ்லாம் நாய்களை செல்லப்பிராணியாக வச்சிக்க கூடாது அப்படிங்கிறதும், தூய்மையை பேணக்கூடிய இஸ்லாம் அந்த நாயினுடைய எச்சிப்பட்ட பாத்திரத்தையே 1க்கு 7 தடவை நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்தி கழுவணும். அந்த கடைசியான 7வது முறை மண்ணை வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்துது. அந்த அளவுக்கு அந்த எச்சி அவ்வளோ பாய்சனாக இருக்கிறது. ஆக இந்த நாய்கள் நன்றியுள்ள ஜீவன் தான். அதனை காவலுக்காக நம்ம வச்சுக்கிறது தவறில்லை என்றாலும், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய தீய ஒரு மோசமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை பற்றியும் நபி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் அன்பளிப்பு செஞ்சு அதை திரும்ப சொல்லி காட்டிட்டாங்க, அந்த அன்பளிப்பை திரும்ப வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உதாரணம் நாய் வாந்தி எடுத்து அதனை திரும்ப சாப்பிடுவதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போது நாய் என்பது வாந்தி எடுத்து அதனையே திரும்ப சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ரொம்பவும் இழிவான கேவலமான செயலாக இதனை நாம் கருதுகிறோம். அப்போ யார் ஒருத்தர் அன்பளிப்பு செஞ்சதை சொல்லி காட்டுறாங்களோ அவங்களுடைய உதாரணமாக இது சொல்லப்படுதுன்னா, இந்த காரணங்களாலும் நாய் வெறுப்புக்குரிய ஒன்றாக கருதப்படுது. அதிலும் அல்லாஹ் இந்த நாயை பற்றி பல அத்தாட்சிகளையும் நாயினுடைய பல சம்பவங்களையும் நமக்கு எடுத்து சொல்லி நமக்கு பலவிதமான அறிவுரைகளை கொடுக்குறான். இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் நம்ம நாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரக்கூடிய நாட்களில் வேறு சில உயிரினங்களோடு உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.